ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆற்காடு போக போகிறோம். இங்கே செய்யாறில் இருக்கோம். செய்யாறுலேருந்து ஆற்காடு போக போகிறோம். அரௌண்ட் வந்துட்டு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாண மாப்பிள்ளை இது சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு வந்துட்டு திங்ஸ்லாம் வாங்குறதுக்காண்டி திங்ஸ் புக் பண்ண போகிறாங்க இன்றைக்கி. ஸோ அதுக்காக ஆற்காடு போகிறோம். நிறைய பேர் வராங்க நம்ம கூட. ஸோ வீடியோவில் அவங்கள கவர் பண்ண போகிறதில்ல, நம்ம மட்டும் தான் இது பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும். சரி, ஓகே, போயிட்டு பார்ப்போம் என்னன்ட்டு. நீங்கள் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. மழை வந்துட்டு விட்டுருச்சு ஃபுல்லாக. பட் வந்துட்டு லைட்டாக தூரிக்கிட்டு இருக்கு. அந்தளவுக்கு கிடையாது மழை. கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வில்லேஜில். இங்கே பாருங்கள், நம்ம சென்னையில் பார்க்குறதுக்கும் இங்கேக்கும் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆமாம், சென்னையில் ஒரே சவுண்டாக இருக்கும் ஃபுல்லாக. இங்கே எந்த சத்தமும் கேட்காது, யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க எதுவும். நல்லாயிருக்கும் இடமே வந்து பார்த்திங்கன்னா. உங்களுக்கு நான் அப்புறம் போக போக இன்னும் வயல்வெளிலாம் காமிக்கிறேன் வீடியோவில். வில்லேஜில் வந்து யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அது ஒரு நல்ல விஷயம் வில்லேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா. ஸோ இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் இங்கேருந்து கிளம்பிடுவோம் நம்ம எல்லாருமே. இந்த சைடு புளிய மரம், மாங்காய் மரம் எல்லாமே இருக்குங்க. இங்கே வீடு கம்மி தான் இந்த ஊரில். புளிய மரம் இருக்குது அங்கே. நான் இருக்கேன், புளியம்பழம் காமிக்கிறேன். பார்த்தீங்களா, புளியங்காய் ஃபுல்லாகவே இது. நல்லா பெரிய மரம் இது, ரொம்ப பெரிய மரம். தெரியுது பார்த்தீங்களா எவ்வளோ புளியங்காய் இருக்குன்ட்டு. இந்த சைடு மாடுலாம் கட்டி வச்சுருக்கு. காமிக்கிறேன். ஒரு அமைதியாக இருக்குது வில்லேஜுக்கு வந்துடல சென்னையில் இருந்துட்டு. இங்கே பாருங்க, மாடில் வந்து மரத்தடியில் வந்து நிழலில் வந்து கட்டி வச்சிருக்கு ஃபுல். காரில் தான் போகிறோம் நம்ம. இப்போ எல்லோரும் கார் வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு ஃப்ரெண்டுமே வராரு. ஃப்ரெண்டு பின்னாடி பேக் சீட்டில் வராருன்னு நினைக்கிறேன். 10 பேர் போகிறோம் கரெக்டாக. இப்போ நம்ம இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆற்காடு ரூட், பெருங்கட்டூர் டு ஆற்காடு, காஞ்சிபுரத்தில் அந்த பாலாறு ஒன்று காமிச்சு பார்த்தீங்களா, அந்த ரூட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும் ஸ்ட்ரைட்டாக. நம்ம இங்கேருந்து கிளம்பி கரெக்டாக கிராமத்தில் புகுந்து தான் போனோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் தென்னந்தோப்புலாம் இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த ரோடுமே பார்த்துங்க ஒத்தடி பாதை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. கிராமத்து ரூட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு ஏறினதுமே வந்துட்டு சில்லுன்னு காற்றடிச்சிது, நல்லா ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. சரி, நம்மளுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். வந்து ஒரு 1 ஹவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆற்காடு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுமே சரியான டிராஃபிக். பஸ் ஸ்டாண்டு கிட்ட போனதுமே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரைட் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த கடை ஒரு 500 மீட்டருக்கு பக்கத்துலேயே தான் இருந்தது. ஒரு வழியாக கடையை ரீச் ஆக்கிட்டு உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போனதுமே என் கூட வந்த அண்ணன் வந்து ஃப்ரிட்ஜெலாம் வேப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா அவ்வளோ அவரோட ஹைட்டாகவே இருந்தது ஃப்ரிட்ஜெல்லாம் பார்க்குறதுக்கு. நிறைய ஐட்டம் இருந்தது இந்த கடையில். ஸோ இந்த கல்யாணத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே இந்த கடையிலேயே வாங்கிக்கலாம். இப்போ பெட்டு பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த பெட்டு மட்டுமே 100-150 மாடல்ஸ் இருக்குது. அவ்வளோ பெட் இருக்குது. இவர் பாருங்கள் என்னென்னலாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. நான் சென்னை சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடை உள்ள போயிருக்கேன். நான் இவ்வளோ பெரிய கடை உள்ளலாம் போனதில்லை. ஓரளவுக்கு இருக்கும் பொருள், அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். இப்போ இங்கே ஒரு 100 மாடல் இருக்குன்னா ஒரு 20 மாடல் 30 மாடல் இருக்கும், அந்தளவுக்கு தான் பார்த்துருக்கேன். ஸோ நான் இங்கே கடையோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருந்தது. உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது இவ்வளோ மாடல் இருக்கா, இவ்வளோ பொருள் இருக்கான்ட்டு. அவ்வளோ பொருள் இருந்தது சுற்றி பார்க்குறதுக்கு. சுற்றி பார்த்ததே தெரியல. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 9 மணிக்கு இந்த கடை உள்ள வந்தோம். நைட்டு 8 மணி ஆகிடுச்சு நாங்கள் வெளில போகிறதுக்கு. அவ்வளோ பொருள் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க இவங்க போயிட்டு எந்தெந்த மாடல் வேணுமோ அந்தந்த மாடல் அந்தந்த பொருளையும் செலக்ட் பண்ணி அப்படியே மொத்தமாக கூட வந்துட்டு ஒரு அண்ணா வந்துட்டு இருந்தாங்க. அவர் நோட் பண்ணிகிட்டே வந்தார். இப்போ பெட்டுனா வந்துட்டு இந்த மாடல் ஓகே அப்படின்னாங்கன்னா அந்த மாடலை மட்டும் நோட் பண்ணிட்டு வந்தார். நோட் பண்ணிவிட்டு அதோட ப்ரைஸுமே சொல்லிட்டாங்க. இப்போ கரெக்டாக நம்ம நின்றுட்டு இருக்க இடம் வந்து சோஃபா செக்ஷனு. இந்த சைடு மட்டுமே ஒரு 100-150 சோஃபா மாடல்ஸ் இருக்கும். நான் இங்கே உட்காந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதில் லாஸ்ட் டைம் வந்து வீடியோவில் பார்த்துருப்பேன். அவரை எப்படி இருக்கு சோஃபா? இல்லை, இவ்வளோ வந்து நல்லா இருக்கு எல்லாமே. இவ்வளோ கூட்டம் வராங்க, எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. அது இந்த ஊரில் இவ்வளோ பெரிய கடை நான் இப்போ தான் பார்க்குறேன். கடை வந்தோம். அப்போது வந்து ஒரே ஒரு பொருள் மட்டும் வாங்கி போயிட்டோம். இங்கே எல்லாமே கல்யாணத்துக்கு தேவையான பொருள் மொத்தமே இருக்குது. ஆனால் வந்துட்டு ரேட்டு மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு சென்னை கம்பேர் பண்ணும்போது இங்கே அதிகமாக தெரியுது எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இல்லை, அவர் பில் போட சொல்ல பண்ணுவார். ஆனால் பில்லில் இப்போ ஒரு ரேட் போடுறாரு. அப்புறமா பில் போட சொல்ல நம்ம கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. அதான்
இப்போ வந்துட்டு மொத்தமாக திங்ஸ் இப்போ புக் பண்ணிட்டோன்னா எப்போ வரும்? உங்கள் வீட்டுக்கு எப்போ வரும் புக் பண்ணிட்டோன்னா? ஆனால் இங்கே எது வாங்கினாலும் நீ சின்ன ஒரு சேர் வாங்கினாலும் வீட்டுக்கு டெலிவரி வரும். ஓகே ஓகே. ஆஹா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு வாரத்துலையோ கரெக்டாக அந்த அவங்க சொல்லுவாங்க நம்ம சொல்கிற டைமுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. டெய்லி அது வண்டி வந்து ரொட்டேஷன்லேயே இருக்கும் நம்ம சுற்று வட்டாரத்தில். ஓகே ஓகே, டெலிவரி பண்ணுறதுக்கு. ஸோ இவர் சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மொத்த பொருளுமே வந்து பல்காக எடுத்துட்டோன்னா அதிலேருந்து வந்துட்டு ஓரளவுக்கு குறைச்சி தராங்க. இப்போ நாங்கள் போன சைடு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எடுத்தாங்கன்னா, ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு வந்து பொருள் எடுத்தாங்க. அந்த கல்யாணத்துக்கு தேவையான பொருள் மொத்தமே வந்துட்டு ஒரு 80,000 கிட்ட குறைச்சாங்க. எனக்கே ஷாக்காக இருந்தது. ஏன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கடையில் வந்துட்டு ஃபிக்ஸ்டு ரேட்டுன்னு தான் போட்டிருப்பாங்க. குறைப்பாங்க, ஓரளவுக்கு தான் குறைப்பாங்க. பட் இங்கே வந்துட்டு நல்லாவே குறைச்சாங்க. நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம போய்ட்டு தனியாக பொருளை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ இந்த பீரோ பார்க்குறோன்னா 30,000 40,000 அந்த மாதிரி போட்டிருந்தது. பட் வந்துட்டு நம்ம பில் போகிற இடத்துல வந்து ஓனர்கிட்ட பேசணும்னா பேசுகிறவங்களுக்கு மட்டும் ஓரளவுக்கு குறைச்சி தராங்க. சில பேர் வந்துட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு கேட்க மாட்டாங்க. பட் கேட்டோம்னா நம்ம வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி லெஸ் பண்ணி தராங்க. நம்ம கேட்டால் மட்டும் தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கின்றதுக்கு இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நம்ம மொத்த பொருளுமே எடுத்து வச்சுட்டு வந்துட்டு இந்த டிவி எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எவ்வளோ ப்ரைஸ் வருது எல்லாமே செக் பண்ணோம். செக் பண்ணால் ரெண்டும் ஒரே ப்ரைஸ் தான் வராமல் இருந்தது. ஒரு சில பொருள் மட்டும் ரேட் அதிகமாக வராமல் இருந்தது. சரி இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நாங்களாம் ஒரு கேல்குலேஷன் போட்டு வச்சுருந்தோம். ஃபைனலாக நாங்கள் நினச்சது வேறு, நடந்தது வேறு. ஒரு 80,000 கிட்ட குறைச்சிட்டாங்க. நாங்களே எப்படி இது சாத்தியம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இவங்களது வந்து பார்த்திங்கன்னா எதிரிலேயே ஒரு பாத்திர கடை இருக்குது. அதுவுமே இவங்க கடை. அதுக்கு எதிரில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பாத்திர கடை எதிர் இருக்குது. இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஒரு 10 லேடிஸ் வந்துட்டு அந்த பாத்திரம்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு 30,000 40,000 எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக அது ப்ரைஸ் தெரியலை. அதுவுமே வந்துட்டு லெஸ் பண்ணி தான் போட்டாங்க. ஸோ லெஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த டேட்டு எந்த இடத்துக்கு டெலிவரி வேணும்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அந்த டேட்டு கரெக்டாக டெலிவரி பண்ணிட்டாங்க. டெலிவரி பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பொருள்லாம் செக் பண்ணி சொல்லிட்டாங்க. நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த கடையில் வந்து எங்களுக்கு நம்பிக்கையாக சொன்னது என்னென்னா, எந்த பொருள் மிஸ் ஆனாலுமே நீங்கள் கால் பண்ணுங்கள், நாங்கள் மிஸ் ஆகிடுச்சுன்னா இன்கேஸ் நாங்கள் கொடுப்போம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த சைடு ஃபுல்லாகவே முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜு சைடு வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அவர் ஹைட்டுக்கு மேலே ஃப்ரிட்ஜ் இருந்தது. நானே என் ஹைட்டுக்கு மேலே ஃப்ரிட்ஜ் இருந்தது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரிட்ஜோட வந்து காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 80,000 போட்டிருந்தது. அதை இப்போ நம்ம இதை வாங்க போகிறதில்ல, சும்மா போய்ட்டு இது எப்படி வாங்க போகிறதில்ல, அதனால் போய்ட்டு சுற்றியாச்சு பார்ப்போன்னு சொல்லிட்டு நானும் என் கூட வந்த அண்ணாவும் பார்த்துட்டு இருந்தோம். அவர் வந்து குள்ளம் தான், நான் அவரை விட ஹைட்டு, என்னை விட ஹைட்டாக இருக்குது இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாமே. பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்ட்டு. ஸோ கைஸ், நான் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜெயமாலா விளாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.